என்ன பார்த்து அவ யாரோ ஜெயமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய உன்னை புருஷங்கிறா. உன்னை பார்த்து தாசின்னு சொன்னாலும் என்ன பார்த்து இந்த மூஞ்ச பார்த்து தாசி இந்த மூஞ்ச பார்த்து தாசின்னு சொன்னது உண்மைதாங்க. நீ கேட்டிருக்கியா? நீ கேட்டு உன்னை பார்த்து தாசின்னு சொன்னால அவளை கூப்பிடுறேன். அவகிட்ட கூட்டிட்டு போறவன நிக்கிறா பாரு தேவடியா தூணாட்டா. இவ தேரி சென்னைக்கு தாயுமோ எங்கோ பார்த்த ஞாபகம் இருக்குதா? நல்லா பாருங்க. நான் கேக்குறேன் சுத்தி 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 பாக்குறால தடி முண்டை தெரியல. என் நாம்பளே எவ்வளவு திட்டுனீங்க மொட்டை அடிச்சு விட்டுருவேன். இவளை பார்த்து சொன்னாலா? என்ன பார்த்தா திக்கிறா பாரு. இவளை பார்த்தா தாசி மாதிரி இருக்கா? இல்ல இந்த மூஞ்ச பார்த்தா தாசி மாதிரி இருக்கா? குடும்பத்து பொண்ணு குடும்பத்து பொண்ணு அவன் என்ன தாசி கொஞ்சம் கம்மியா மாறாப்பு போட கேள்விடாது. இவளை எங்க பார்த்த சொன்னா அங்க பார்த்தா இருக்குது. சொம்ப பத்துருவான். என் மனதை பார்த்து என்ன தகிரி உனக்கு இருக்கு? அவளை பார்த்து நீ அவளை தாசின்னு சொன்னாயா? மூஞ்ச பார்த்தா தாசி மாதிரி இருக்குதா? இல்ல இந்த மூஞ்ச பார்த்தா தாசி மாதிரி இருக்குதா? ஐயா மாயாயி ஐயா மாய அண்ணா
அவன் திருமணம் செய்த நாள் முதலாக இருந்து என் முகத்தை சரியாக பார்த்தது கிடையாது ஐயா. பொன்முகத்தை நான் பார்த்தது கிடையாது. இது எதற்கு வாங்க வீட்டுக்கு போகலாம். என்னடி எனக்கோசம் வர வேண்டாம். 10 மாதம் 3 நாள் சுமந்தெடுத்த உன் தாய் தந்தை இருவாக உயிர் போகும் போகாத போல இருக்கிறார். நாட்டு ஆழ்வாதற்கு பாழடி வாழ என் மகனாகிய தாத்தா சிலை இல்லையே அப்படி என்று உயிரானது போகும் போகாத போல இருக்கிறது. உன்னுடைய கருத்தினாலே கொஞ்சோண்டு பாலை ஊற்றி விட்டு அதன் பிறகு வந்துடுங்க. எனக்கோசம் வர வேண்டாம். நீ யாருகிட்ட கதை விடுற? நீ சொல்றது உண்மையா? இன்னத்து கேள்வி கேட்டு சாவாம இருக்கு. என்னைக்கு அது சாவுறது மகாராஜா முன்னாடி வெயில்ல செங்கல்ல இருந்து பாவு சாவுதுடா. இந்த வக்கால போய் பூஜா பிடிச்சிட்டு இங்க என்ன ஆட்டம் ஆடுறோம்? என்ன பண்றாரு? இவர் கொண்டாடி என்ன பண்றாரு? கன்னியாகுமரி போய் கோட்டாத்துல போய் சிறப்பை கட்டி வந்தாரு. அது போய் கையில இருக்கு. இவரு பூஜை பண்ணி ஆடுறாரு. சொல்லி குத்த கிடையாது. 6 மாத காலமாக உனக்கு எந்த மயக்கத்திற்கு தெரியுமா? ஐயா முக்கால அவன் தட்டி போன உனக்கு எப்பறம் தெரியும்? ஏண்டி முக்கோண சக்கரம் தெரிய உங்ககிட்ட மட்டும்தான் எங்கிட்ட மட்டும் தான் சக்கரம் இருக்குது. உங்ககிட்ட எல்லாம் முக்கோண சக்கரம் இல்லையா? ஏன்டா இங்க பாடா. நான் என்ன சொல்றேன்னா
வீட்டு சோறு சரியில்லைன்னா ஹோட்டல் கிடைக்கிறதுக்கு வரானு கண்டிப்பா உணவு வா அச்சாடி தேய்ச்சி பார்த்துட்டு தேவையா இதெல்லாம் புத்தம் புதுசு ஐயா முக்கால எனக்கோசம் நீங்க வர வேண்டாம். மூச்சு வாயில கைவி மூத்திர கைவி மூத்திர கைவிடி சிப்பு இவன் தாசி கால பிடிச்சுவான். சரி சுவாமி தாய் தந்தை மகள் இரண்டால் என்னை செல்வமாக வளர்த்தவர்கள். ஆமா என் அப்பா அம்மா மகனே சாந்தசீலா இதற்கு பின்னால் இந்த நாட்டை பரிமாணம் செய்து வாழ வேண்டும். அதனால் உனக்கு கல்யாணம் செய்து என் மனதார சந்தோஷமாக இருக்க வேண்டும். எங்க அப்பா அம்மா சொன்னாங்க. ஆமா இருந்தாலும் தாய் தந்த வார்த்தை தட்டப்படாது. அதனால் ஒரு பிள்ளையாக பிறந்து ஒரே செல்வனாக பிறந்து மகனாக சார்ந்த செய்த முகத்தை பார்க்கவில்லையே என்னுடைய ஏக்கத்தினால் உயிர் போவதும் வருவமாக இருப்பது. ஆமா அந்த காலத்தில் நீ சொல்வது உண்மையா? உண்மையா நம்மளதான் உண்மைதான். சரி அப்படி சொல்வது உண்மையாக இருந்தால் என் மனவெடுத்தில் சென்று உன் மனவாளன உன் கணவனை உன் மாமனா மாமியை உடம்பு சரியில்லை உன்னுடைய மாமன் மாமி இருவருமாக அவரிடத்துல சென்று அவளை காலை பிடித்து உங்க மாமா மாமி உடம்பு சரியில்லை உன் மனவாளனை எழுதிக்கு அனுப்பி அவருக்கு எல்லாம் தண்ணீர் இருக்கு. நான் போய் காசி கால் பிடித்து கூத்தாடி மண்டாடி வந்தால் நான் ஒன்னோடு வருவேன். அப்படி என்றால் சரி எப்படியாக காலை பிடித்தாங்க கேட்டான். அவளோட கெட்டி கூத்தாடி அவளோடு அப்படி ஆகட்டும். என் மாலையிட்டவதியாக அப்பேற்பட்ட தாஜி காலை பிடிக்க வேண்டும் அப்படி எனக்கு தெரிவித்து விட்டாரு. என்னை பெற்று தந்தாரு. நீ சாகும் போது எனக்கு நம்ம மருந்து முடிச்சிருந்தா எனக்கு இப்ப அவருடைய கை வந்திருக்குமா? அம்மா அம்மா